ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. எஸ்எஸ்சி ஜிடி 2023 தேர்வுகள் முடிந்து தேர்வு தாள்களுக்கான விடைகளையும் அவர்கள் அவர்களுடைய வெப்சைட்ல இணையதளத்தில் பதிவிட்டு விட்டார்கள். ஸோ கட் ஆஃப் சொல்லுங்க சார், கட் ஆஃப் சொல்லுங்க சார், கட் ஆஃப் சொல்லுங்க சார். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வீடியோலாம் பார்க்க மாட்டேன், ஆல்ரெடி ஒரு பிசிக்கு கட் ஆஃப் சொல்றேன்ட்டு கடைசியில் கட் ஆஃப்லாம் ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே நான் அப்படிலாம் சொல்ல போறது இல்லை, மார்க்கே சொல்ல போறேன். எவ்வளவு பேர் ரெடி ஆனவங்க பிசிக்கலுக்கு நீங்க ரெடி ஆகலாம்னு சொல்ல போறேன். அது ஏன் நான் பிசிக்கு சொன்னா, பிசிக்கு வேற ஒரு சில காரணங்கள். ஆனால் எஸ்எஸ்சி மாணவர்கள் முடித்து விட்டார்கள். அவர்கள் எந்த அளவு மதிப்பெண்கள் எடுத்திருந்தா அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கணும். முதல்ல என்ன நடக்கும் ப்ராசஸ், எவ்வளவு பேர் பிசிக்கலுக்கு அவங்க எடுப்பாங்க, ரா ஸ்கோர்னா என்ன, நார்மலைஸ்ட் ஸ்கோர்னா என்ன, எல்லாத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்றது எல்லாத்தையுமே நான் சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் என்ன, பிசிக்கலுக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருந்தா ரெடி ஆகலாம், இது ரெண்டுமே முக்கியமான விஷயம். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது வேகன்சிஸ் ஆஃப் தமிழ்நாடு. இப்ப நான் இந்த வீடியோல சொல்ல போறது இந்த தமிழ்நாடு வேகன்சிஸை பத்தி மட்டும்தான். அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் எஸ்எஸ்சி ஜிடிக்கான வேகன்சி காலி பணியிடங்கள் அதிகரித்திருந்தாலும் தமிழகத்திற்கும் அது ஒரு நல்ல விதமான சாதகமான பலனை தான் கொடுத்தது. தமிழகத்திலையும் வேகன்சி 2021 கம்பேர் பண்ணும்போது 2022க்கு அதிகமாகி இருக்கு. சோ மேல் ஆண்களுக்கு 2021 அடிப்படையில் 793 வேகன்சி ஒதுக்கி இருந்த எஸ்எஸ்சி ஜிடில இப்ப 2022 பாத்தீங்கன்னா 1224 வேகன்சி ஒதுக்கி இருக்காங்க. எவ்வளவு வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அதே மாதிரி பெண்களுக்கு 108 வேகன்சி ஒதுக்கி இருந்தவங்க இப்ப எத்தனை வேகன்சி ஒதுக்கி இருக்காங்க, 221 வேகன்சி ஒதுக்கி இருக்காங்க. அப்ப வேகன்சியிலே மாற்றங்கள் இருக்கு. இவ்வளவு வேகன்சி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆண்களுக்கு போது இந்த முறை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதிகரிக்கும் பொழுது கட் ஆஃப் குறையலாமா? கட் ஆஃப் குறையலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் ஸ்பிரிட் குறைஞ்சிச்சானா இல்ல. எல்லாருமே முன்முனைப்போட போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா படிச்சாங்க. போன வருஷம் தான் சில பேருக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க நல்ல மார்க் கம்மியா மார்க் எடுத்தா கூட உள்ள சேர்த்துக்கிட்டாங்க, அதனால நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. சோ வேகன்சிஸ் ஏறி இருக்கு, கட் ஆஃப் என்ன ஆகுதுன்றத பாத்துருவோம். சோ இந்த ஸ்லைட் வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல எல்லாம் சில கதை இருக்கு. ரா ஸ்கோர் அப்படின்றத ஒன்று சொல்லுவாங்க versus நார்மலைஸ்டு ஸ்கோர். இது ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எக்ஸாம்ஸ் ஆன்லைன்ல நடந்தாலே நார்மலைஸ்டு ஸ்கோர்ன்றதை எடுப்பாங்க. ஆன்லைன்ல எந்த எக்ஸாம்ஸ் நடந்தாலுமே நார்மலைஸ்டு ஸ்கோர் இஸ் த ஃபைனல் ஸ்கோர். அப்ப ரா ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீ பேப்பர்ல உனக்கு ஆன்சர் கீ விட்டுட்டாங்க, ஆன்சர் கீ விடும் பொழுது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அப்போ நீ ஒரு 40 கொஸ்டின் கரெக்ட் பண்ணிருக்க அப்படின்னா நீ 50 கொஸ்டின் அட்டென்ட் பண்ண, 50 கொஸ்டின் அட்டென்ட் பண்ண. சார் நான் 40 கொஸ்டின் கரெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா உனக்கு மார்க் என்ன, 80. 40 × 2 80. 50 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணி 40 கொஸ்டின் கரெக்ட். அப்ப எத்தனை கொஸ்டின் நீ தப்பு பண்ணிருக்க, 10 கொஸ்டின் தப்பு பண்ணிருக்க. அப்ப நீ 10 கொஸ்டின் தப்பு பண்ணதுனால உனக்கு தண்டனை இருக்கு, ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குல்ல. அப்ப தண்டனை எவ்வளவு மார்க் பிடிச்சாங்க, 0.5 மார்க் பிடிச்சாங்க. அப்ப 10 × 0.5 5 மார்க் நான் பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. 10 × 0.5 எவ்வளவு மார்க், 5 மார்க் நான் பிடிச்சிடுவேன். அப்ப 5 மார்க்குகள் பிடிக்கப்படும். அதாவது 10 × 0.5 5 மார்க் பிடிச்சிடுவான். அப்ப 80ல 5 போச்சுன்னா உன்னுடைய ஸ்கோர் என்ன, 75. இதை நீ கால்குலேட் பண்ணி வச்சிருப்ப. இட்ஸ் யுவர் ரா ஸ்கோர். அதாவது 50 கொஸ்டின்ல 40 கொஸ்டின் கரெக்டா போட்ட, 10 கொஸ்டின் தப்பா போட்ட, 40 கொஸ்டின் கரெக்டா போட்ட, 40 கொஸ்டின் கரெக்டா போட்டதுனால 80 மார்க், 10 கொஸ்டின் தப்பா போட்டதுனால 5 மார்க்கை மைனஸ் பண்றாங்க. சோ 80ல 5 போச்சுன்னா 75 மார்க் உங்க கைக்கு இப்ப நாங்க கொடுத்துட்டோம். தப்பு பண்ணவங்க கிட்ட தானே தண்டனை, அதனால 75 மார்க் இது ரா ஸ்கோர். இப்போ உன் ஸ்லாட் ஈஸியா இருக்கு. ஈஸியா இருந்த ஸ்லாட்ல நீ 75 எடுத்துட்ட. கஷ்டமா இருந்த ஸ்லாட்ல ஒரு பையன் 68 தான் வரான். பாரு, ஈஸியா இருந்த ஸ்லாட்ல உன்னால 75 தான் எடுக்க முடியுது. கஷ்டமா இருந்த ஸ்லாட்ல அந்த பையனால 68 மார்க்கே எடுக்க முடிஞ்சிருக்கு. அப்ப உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நான் நார்மலைஸ் பண்ணுவேன், உன்னையும் அவனையும் சமப்படுத்துவேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர்றதுக்கு பேர் தான் நார்மலைஸ்டு ஸ்கோர். அப்போ நீ இது கால்குலேட் பண்ற மாதிரி உன்னோட மார்க் நார்மலைஸ்டு ஸ்கோர்ன்றது கூடலாம் குறையலாம். இந்த 68 மார்க் எடுத்தவனுக்கு அதிகரிக்கும், ஏன்னா அவன் டஃப் ஸ்லாட்ல இருந்தான். 75 மார்க் எடுத்தவன் ஈஸியான ஸ்லாட்ல இருந்தா அவனுக்கு கம்மியாகும். ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் கம்மியாகும், இவனுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். அப்போ நார்மலைஸ்டு ஸ்கோர்ன்றது கூடும் குறையும், அது நமக்கு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஃபைனல் ஸ்கோரே. ரா ஸ்கோரை வச்சு இப்ப நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வரலாம், இதை வச்சு நான் பிசிக்கலுக்கு ரெடி ஆகலாமா ஆகக்கூடாதான்னுட்டு. ஸோ இந்த இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுது. அப்ப நார்மலைஸ் ஸ்கோர்ன்றது ஃபைனலா உனக்கு வரக்கூடிய ப்ராடக்ட், அதனால அது நல்லபடியா தெரிஞ்சு வச்சுக்கோ. அது உனக்கு ஃபைனலா சொல்லுவாங்க. நாட் ஒன்லி கொஸ்டின் பேப்பருடைய டஃப்னஸ், ஈஸினஸ் அதை பொறுத்து மட்டுமே நார்மலைஸ்டு ஸ்கோர் வராது, அக்யூரசி. இப்போ 50 கேள்வியில 10 கேள்வி நீ தப்பு பண்ணிருக்கன்னா, இதே 50 கேள்வி அட்டென்ட் பண்ணி ஒரே கேள்வி தான் தப்பு பண்ணிருக்கான்.
அப்ப 49 கேள்வி கரெக்ட் பண்ணியிருக்கான். அப்ப யோசிச்சு பாரு, 50 கேள்வியில நீ 10 கேள்வி தப்பு பண்ணிருக்க. அது ஈஸியான ஸ்லாட்ல. கஷ்டமான ஸ்லாட்ல ஒருத்தன் 50 கேள்வி அட்டன் பண்ணி ஒரே கேள்வி தான் தப்பு பண்ணிருக்கானா அவனுடைய அக்யூரசியும் ஹையஸ்ட் லெவல்ல இருக்கு. ரொம்ப துல்லியமா கை வச்சிருக்கான். அப்ப அவனுக்கும் மார்க் ஏறும். இதெல்லாம் பண்ணி தான் நார்மலைஸ்டு ஸ்கோர் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இப்போ ரா ஸ்கோருக்கும் நார்மலைஸ்டு ஸ்கோருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? இப்போ வரலாம், இங்க வரலாமா? இது உனக்கு ஒரு கண்டிஷனை தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன்ல பின்னாடி வரக்கூடிய பெர்சன்டேஜ் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செலக்ஷனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெளிவா நோட்டிபிகேஷன்ல இந்த லைன் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பின்னாடி அன்ரிசர்வ், அதாவது ஓசி கேட்டகரிக்கு அவங்க என்ன கட் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க 30%, ஓபிசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25%, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 25, ஆல் அதர் கேட்டகரிஸ் அதாவது எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும் வேற எந்த கேட்டகரிஸா இருக்கட்டும் அவர்களுக்கு எல்லாருக்குமே எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20% மார்க். சோ இவங்களுக்கெல்லாம் இவ்வளவுதான். இந்த percentage of mark in a written examல ஸ்கோர் பண்ணாலே are eligible to attend your next phase of selection, that means a physical. அப்போ அந்த percentage of mark நான் மார்க்கா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அப்ப அன்ரிசர்வ் ஓசில இருந்தா 48 மார்க் எடுத்தா போதும், இஸ் a safe score. ஓபிசியா இருந்தா 40 மார்க், இடபிள்யூஎஸ் இருந்தா 40 மார்க், ஆல் அதர் கேட்டகரிஸா இருந்தா 32 மார்க். இது எடுத்திருந்தா அவங்க நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செலக்ஷனுக்கு போகலாம், தாராளமா போகலாம். வெயிட் அப்படின்ற இந்த இடத்துல நிற்கிறேன். ஒரு சில சேனல்ல சொல்லியிருக்காங்க கட் ஆஃப் போன முறையிலேருந்து இதை ரெடியூஸ் பண்ணாங்க, ஸோ இந்த முறை அந்த மார்க் வரலன்னா இன்னமும் ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நடக்கும், அது எப்பன்றதை நான் சொல்றேன், அதுக்குள்ள வெயிட் பண்ணிடாத. இதுதான் வந்து இப்போதைக்கு அவங்க பார்டர் மார்க்கா ஆஸ் பர் நோட்டிபிகேஷன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அப்ப நீ ஒரு ஓபிசி பிரிவினரை சேர்ந்த மாணவரா இருந்தா உன்னுடைய ரா ஸ்கோர் 40 மார்க் வருது, 40 மார்க் வருதுன்னா நீ ரெடி. அப்புறம் 20 கேள்வி தான் சார் அட்டன் பண்ண, கரெக்டா 20 × 2 40 வந்துச்சு சார், 20மே ரைட்டு சார் அப்படின்னா ஓகே, யூ ஆர் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் ஃபேஸ். இங்க பார், இது ஏன்றதை நான் சொல்லிடுறேன். எப்பவுமே நெக்ஸ்ட் ஃபேஸ் அதாவது வந்து பிசிக்கலுக்கு வந்து இன்டு 8 டைம்ஸ் ஆஃப் வேகன்சியை தான் கூப்பிடுவாங்க உள்ள. இப்ப தமிழ்நாடு எஸ்ஐபிசில எதுனா எத்தனை வேகன்சி இன்டு 5 டைம்ஸ் ஆஃப் வேகன்சி பிசிக்கலுக்கு போவாங்க. இவங்க வந்து இன்டு 8 டைம்ஸ் எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்தவரையும் 8 மடங்கு. அப்போ பாய்ஸ் வந்து எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவாங்க இந்த வருஷம் ரெக்ரூட்மெண்ட்லனா 10,112 பேரை செலக்ட் பண்ண போறாங்க பிசிக்கலுக்கு. 1000 சில்லற தான் இருந்துச்சு, இப்பதான் வேகன்சி காமிச்சேன் எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு. அப்ப அவர்கள் எவ்வளவு பேர் செலக்ட் பண்ண போறாங்க பிசிக்கலுக்கு நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு 10,112. கேர்ள்ஸ் எத்தனை பேரை செலக்ட் பண்ண போறாங்கன்னா 1,768, 221 வேகன்சி இருந்துச்சு கேர்ள்ஸுக்கு. இப்ப அப்படியே இன்டு 10 டைம்ஸ் ஆஃப் வேகன்சினா 1,768 பேரை பிசிக்கலுக்கு கூப்பிட போறாங்க. அப்ப பிசிக்கலுக்கு இவ்வளவு பேரை கூப்பிட போறாங்க. இப்போ சொல்லட்டுமா அந்த கட் ஆஃப்? இப்போ இந்த 10,112 ஆளுங்களை எடுக்கிறாங்கல்ல, கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கிறாங்க பேர். அதுல கடைசியா என்ன மார்க் வருதோ அதுதான் கட் ஆஃப். அந்த 10,112வது ஆள் என்ன எடுக்கிறானோ அதுதான் கட் ஆஃப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொல்லியிருக்காங்க 40 மார்க் எடுத்தா ஓபிசி வகுப்பினரை சேர்ந்தவர் உள்ள போலாம் அப்படின்னுட்டு. ஆனா இந்த முறை காம்படிஷன் ரொம்ப ஹெவியாகி பசங்களாம் ரொம்ப நல்லா படிச்சு எழுதி இருந்து 52 எடுத்துட்டாங்க அப்படின்னா 52 மார்க்கை கூட என்ன பண்ணிடுவாங்க, அந்த 10,112வது ஆளே 52 மார்க் தான் சார் வரான் அப்படின்னா அவ்வளவுதான் 52 கட் ஆஃப் டிசைட் பண்ணிடுவாங்க. புரியுதா சொல்றது? அந்த 10,112வது ஆளே 52 மார்க்குன்னு வராருன்னா 52 மார்க்குன்னு கட் ஆஃப் டிசைட் பண்ணிடுவாங்க. அப்ப எங்க போச்சு இந்த கதை? இந்த கதை வேலைக்கு ஆகாது சார். நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமா அட்டென்ட் பண்ணி நெகட்டிவ்லாம் வாங்கிட்டாங்க சார். மார்க் எல்லாரும் கீழே கீழே தள்ளுது சார், நெகட்டிவ் நிறைய பேருக்கு போயிருக்கு சார். அப்போ 38 மார்க், அந்த 10,112வது ஆளு 38 மார்க் எடுத்திருந்தா 38 தான் கட் ஆஃப். புரியுதா? கட் ஆஃப் இவங்க வந்து ஒரு மார்க்க சொல்லிட்டாங்க 48, 40, 40, 32 இவ்வளவு மார்க் எடுத்திருந்தா நான் அடுத்த ஃபேஸுக்கு கூப்பிடுறேன்னுட்டு. ஆனா அந்த மார்க் எப்ப டிசைட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த 10,112வது ஆள் இருக்காரு பேர், அவர் எவ்வளவு மார்க் எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் இருக்கு. இது ஒரு கேட்டகரி. நான் இப்ப மொத்தமா சொல்றேன் 10,112. ஒவ்வொரு கம்யூனிட்டி ஓபிசிக்கு 20% பிரிக்கிறாங்கன்னா அந்த ஓபிசியில் 20%த்துல ஒரு 500 பேர் எடுக்க போறா. ஒரு 10,000 இல்ல, ஒரு 2,000 3,000 பேர் ஓபிசில இருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த 3,000வது ஆள் என்ன எடுக்கிறாரோ அதுதான் ஓபிசியுடைய கட் ஆஃப். 3,000வது ஆள் 38 மார்க் எடுத்திருந்தா 38 தான் ஓபிசிக்கான கட் ஆஃப். 3,000வது ஆள் 52 எடுத்திருந்தாருன்னா 52 தான் ஓபிசிக்கான கட் ஆஃப். ஏன்னா எக்ஸ்ட்ராலாம் கூப்பிட்டு இருக்க முடியாதுல்ல, என்ன எதுனா கல்யாண மண்டபமா வா வா யார் வந்தாலும் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கிறதுக்கு கிடையாது. ஸோ கட் ஆஃப் அதை பொறுத்து தான் டிசைட் ஆகும். ஆனா நம்மளை பொறுத்தவரையும் வேகன்சியும் அதிகம், நம்மளை பொறுத்தவரையும் மாணவர்களுடைய நிலைமையும் தெரியும், கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. நானும் நிறைய வெப்சைட்ஸ் அனலைஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் சொல்கிறேன் இப்போ.
ஸோ சேஃப் ஸ்கோர் டு பார்ட்டிசிபேட் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் தான். நான் இதுதான் ஃபைனலாக சொல்கிறேன். 48 நான் உனக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இதை சொன்னேன், ஏன்னா அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாதுல்ல, அதுக்காக. ஸோ ஆனால் இந்த மார்க் எல்லாருமே சேஃபஸ்ட் ஜோனில் இருக்கீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் ஃபேஸ் போகிறதுக்கு அந்த சேஃப் ஜோன் கிடையாது, வேலை கிடைக்கும்ன்றதுக்கான சேஃப் ஜோன் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபேஸ் பிசிக்கல் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அப்போ ரிட்டர்னில் எடுத்த ஸ்கோர் உன்னை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதர வகுப்பினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் 48 மார்க் இருந்தால் இப்பவே டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் உன்னுடைய பிசிக்கலுக்கு. ஓபிசி இடபிள்யூஎஸ் வகுப்பினராக இருந்தால் 40 மார்க் எடுத்திருந்தனா உன்னுடைய ரா ஸ்கோர் 40 வருதுன்னா தாராளமாக ப்ரொசீட் பண்ணு. ஏன்னா நார்மலைஸ்டு ஸ்கோர் வரும்பொழுது 40லேருந்து குறையலாம் அல்லது கூடலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ரா ஸ்கோர் இவ்வளோ இருக்கிறவங்க தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணு. ரா ஸ்கோர் இவ்வளோ வச்சிருக்கவங்க தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. பிசிக்கலுக்கு இப்பத்துலேருந்தே ரெடி ஆகுங்க, ஓகேவா? ஸோ பிசிக்கலுக்கு ரெடி ஆகி நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு 1.5 hours 2 hours, காலைல 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதர மீதி நேரத்தில் உங்களுடைய வேலைகளை ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டன்றது ஒரு முறை தான் கதவு தட்டும். அந்த கதவு இப்போ தட்டி இருக்கு. இந்த டைம்ல நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. திருப்பி இன்னொரு ரிக்ரூட்மெண்ட்ன்றது இந்த இயரோட எண்டில் தான் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எல்லாத்துக்குமே நல்லபடியாக ரெடி ஆகிட்டு எல்லாருமே பிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க. ஸோ இப்போ எந்த மார்க் எடுத்தவங்களாம் சேஃபஸ்ட் ஜோன் டு அட்டன் யுவர் பிசிக்கல், அது தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பண்ணுங்க. தேங்க்யூ.